ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அந்த வெண்பா கூட இருக்கிற அந்த லேடி நர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு, இந்த ரவுடிங்கள் மாதிரியே இருக்காங்க, இவங்க குழந்தை கண்டிப்பாக இந்த பொண்ணு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல விஷயமா நம்ம வெண்பாவும் கண்ணை முழிச்சிடுறாங்க. இதுதான் நல்ல காரியம், நம்ம இந்த டைம்லேயே இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா உன் பேர் வெண்பாவா, இவங்க உன்னோட ரிலேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் கேட்குறாங்க. அதுக்கு வெண்பா ஏதோ பேசுகிறாங்க. கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை இவங்க என்னோட பேர் வெண்பா தான், இவங்க என்னை கடத்தி கூட்டிகிட்டு இங்கே வச்சுருக்காங்க, நான் எங்கள் அம்மாக்கு எங்கள் மல்லியம்மா கிட்ட போகணும், எங்கள் மல்லியம்மாவுக்கு எப்படியாவது ஃபோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்ல போகிறாங்க. உடனே அந்த சிஸ்டர் ஓ நம்ம நினச்சது கரெக்ட் தான், முதல்ல இவங்க வீட்டுக்கு தகவல் கொடுத்துடலாம், இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் அதாவது வெண்பா ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறாங்க. அந்த சிஸ்டரும் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு தான் வெண்பாவா அப்படின்னு கேட்க போகிறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் உங்கள் பொண்ணு இருக்காங்க, யாரோ 2 பேர் கூட்டிகிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்துடுச்சு, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, இப்போ சரியாயிட்டாங்க, நீங்கள் உடனே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. இந்த விஷயத்த மல்லிக்கு சொன்னதுமே மல்லி பயங்கரமாக சந்தோஷப்பட்டு விஜய்க்கும் விஷயத்த சொல்லி 2 பேருமே போயிட்டு நம்ம வெண்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு போகிறாங்க. ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம் நடக்க போகுது. அது எந்த எபிசோடில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாரும் பயங்கர ஆர்வத்தோடு இருக்கும். இல்லை இப்படி நடக்காமல் ஒருவேளை வெண்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டாக வெண்பா விஷயத்த சொல்லும் போது, இல்லை என்னை இவங்க கடத்திட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த டாக்டர் வந்துட்டாரு அப்படின்னா கதை முடிஞ்சது. இன்னும் இழுத்துட்டு தான் போகும். ஏன்னா அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் இப்படி நடக்கவும் சான்சஸ் நிறையாவே இருக்குது, இன்னும் இழுக்கிறதுக்காக. ஸோ அதுக்குள்ளே அந்த டாக்டரோ இல்லை அந்த மொட்டைத்தலை ரவுடிங்களோ யாரும் வராதுக்கு முன்னாடியே வெண்பா இல்லை இவங்க என்னை கடத்திட்டு தான் வந்திருக்காங்க, இது என்னோட மல்லியம்மா ஃபோன் நம்பர், எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஃபோன் நம்பரை வரைக்குமாவது வெண்பா அந்த சிஸ்டர் கிட்ட ஷேர் பண்ணி விட்டாங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. ஏன்னா ஷிஃப்ட் முடியறதுக்கு முன்னாடியே வேற ஒரு சிஸ்டரை அந்த டாக்டர் வர வச்சிருக்காங்க. எதுக்காகனா அந்த ரவுடிங்க டாக்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த சிஸ்டர் ரொம்பவே நோண்டி நோண்டி துருவி கேட்குறாங்க, இவங்களை எப்படியாவது இவங்க இருந்தால் டவுட் தான், சந்தேகப்பட்டு போலீஸில் ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லவே அந்த டாக்டர் வேற ஒரு சிஸ்டரை அரேஞ்ச் பண்ணுறாங்க வெண்பாவுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் கிளம்பி போகிறதுக்குள்ள எப்படியாவது வெண்பா கிட்ட இருந்து உண்மையை வாங்கி ஃபோன் பண்ணி நம்ம மல்லிக்கோ விஜய்க்கோ தகவல் சொல்லணும். இல்லைனா வெண்பாவே டேடா நான் வெண்பா தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும், விஜய்க்கு போன உயிர் திரும்ப வந்துடும். இன்னொரு பக்கம் இந்த ராஜ் ரொம்ப ஓவராக ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. மல்லியும் விஜயும் பிரிஞ்சிருக்கிற இந்த தற்காலிக காலத்தில் எப்படியாவது உள்ளே புகுந்து விஜய் திரும்பவும் நம்ம பக்கம் இழுத்துக்கலாம், விஜய் வச்சே மல்லி வீட்டை விட்டு வெளியே துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே மண்ணோட மண்ணா போகிறதுக்காக வேண்டியனா கூட வெண்பா இந்த டைமில் அந்த சிஸ்டர் மூலயமா மல்லிக்கோ விஜய்க்கோ கால் பண்ணி விஷயத்த சொல்கிற மாதிரி தகவல் கிடைச்சது அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.